ஹாய் யுவர்ஸ், நமஸ்தே. இப்ப நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, அருணுடைய பேனா, கணேஷுடைய மகள், கணேஷுடைய மகன். அதுக்கு நம்ம என்ன போட்டோம்? கா கே கி அப்படின்ற வேர்டை நம்ம போட்டோம். உடைய அப்படின்ற அந்த மீனிங்க்கு நம்ம கா கே கி அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆனா இப்ப அருணுடைய, அப்பாவுடைய, அம்மாவுடைய அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கா கே கி யூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம அந்த காக்கேக்கிய எப்படி யூஸ் பண்ணணும், காக்கேக்கியே வருமா இல்ல அதுக்கு பதில் அந்த வேர்டே சேஞ்ச் ஆகுமா அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப மைண்ட், மைண்ட்னா நான் கூட நம்ம அந்த உடையக்கு என்ன போட்டோம்? கா போட்டோம். என்னுடைய மைண்ட் பிளஸ் கா, மைண்ட் கா கலம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. மைன்றது மைன் பிளஸ் கா அப்படின்ற அந்த வேர்டு வந்து மேரா அப்படின்னு மாறிடும். மேரா, துமாரா, ஹமாரா, இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாடமா இருக்கும். இது இல்லாம உங்களால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை பத்தி சூப்பரா கத்துக்கலாம். போறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மைண்ட்னா நான், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நான் மைண்ட், மைண்ட் பிளஸ் கா மேரா, மைண்ட் பிளஸ் கே மேரே, மைண்ட் பிளஸ் கி மேரி. இப்போ மேரா பேட்டா, மேரானா என்னுடைய அர்த்தம். என்னுடைய, மேரா, மேரே, மேரி மூணுத்துக்குமே என்னுடையன்ற மீனிங் தான். ஆனா பக்கத்துல இருக்கிற வேர்டை வச்சு இந்த மேரா, மேரே, மேரின்றது மாறும். இப்போ மேரா பேட்டா என்னுடைய மகன், மேரே பேட்டே என்னுடைய மகன்கள், மேரி பேட்டி என்னுடைய மகள், மேரி பேட்டியா என்னுடைய மகள்கள். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி தும், தும் பிளஸ் கா துமாரா, தும் பிளஸ் கே துமாரே, தும் பிளஸ் கி துமாரி, அதாவது உன்னுடைய மகன். துமாரா பேட்டா உன்னுடைய மகன், துமாரே பேட்டே உன்னுடைய மகன்கள், துமாரி பேட்டி உன்னுடைய மகள், துமாரி பேட்டியா உன்னுடைய மகள்கள். நெக்ஸ்ட் ஹம், ஹம்னா என்ன பார்த்தோம்? நம்ம நாங்கள் பார்த்தோம். நாங்கள், நாம். அப்போ எங்களுடைய, நம்முடைய அப்படின்றதுக்கு நம்ம என்ன வேர்டுன்னு பார்க்கணும். ஹம் பிளஸ் கா ஹமாரா, ஹம் பிளஸ் கே ஹமாரே, ஹம் பிளஸ் கி ஹமாரி. இப்ப ஹமாரா பேட்டா எங்களுடைய மகன், ஹமாரே பேட்டே எங்களுடைய மகன்கள், ஹமாரி பேட்டி எங்களுடைய மகள், ஹமாரி பேட்டியா எங்களுடைய மகள்கள். இப்ப ஆப், ஆப்னா என்ன பார்த்தோம்? நீங்கள். அப்போ நீங்கள்னா என்ன வரும்? உங்களுடைய. ஆப்கேனா அது உங்களுடைய, ஆப்கி உங்களுடைய. இப்போ இதுல எல்லாம் ரால வந்தது. இதுல வந்து உங்களுக்கு அப்படியே வரும், கஷ்டம் இல்லாம. கா கே, ஆப்போட கா சேர்த்துக்கணும், கே சேர்த்துக்கணும், கீ சேர்த்துக்கணும். ஆப்கா பேட்டா உங்களுடைய மகன், ஆப்கே பேட்டே உங்களுடைய மகன்கள், ஆப்கி பேட்டி உங்களுடைய மகள், ஆப்கி பேட்டியா உங்களுடைய மகள்கள். நெக்ஸ்ட் எஃப், எஃப்னா என்ன பார்த்தோம்? இவன், இவள், இது, இந்த மாதிரி 4 மீனிங் பார்த்தோம். இதுல வந்து இவனுடைய அப்படின்னா எப்படி போடணும்? எஃப் பிளஸ் கா இஸ்கா, இவனுடைய, இவளுடைய, இதனுடைய, இது மூணுத்துக்குமே இந்த இஸ்கா தான். பக்கத்துல சிங்குலர் வந்தா ஓகேங்களா? இப்போ எஃப் பிளஸ் கே இஸ்கே, பக்கத்துல ப்ளூரல் வந்துச்சுன்னா, அதாவது இஸ்கா பேட்டா இவனுடைய பையன் அப்படி வச்சுக்கலாமே, இஸ்கே. இப்போ இஸ்கே பேட்டே இவனுடைய மகன்கள், இவனுடைய
மகன்கள், அதுக்கும் இஸ்கே தான் வரும். இஸ்கி பேட்டி, இவனுடைய மகள், இவளுடைய மகள், மகள்கள், எதா இருந்தாலும் நமக்கு இஸ்கி வரும். இஸ்கா, இஸ்கே, இஸ்கி, இதனுடைய எதுனா அனிமல்ஸ்னுடைய அப்படின்னு சொன்னா கூட நமக்கு இந்த இஸ்கா, இஸ்கே, இஸ்கி தான் வரும். பக்கத்துல இருக்கிற வேர்டை வச்சு இது மாறும். அதே மாதிரி வகு, வகு பிளஸ் கா, வகு பிளஸ் கே, वह प्लस की, वह प्लस का उसका, वह प्लस के उसके, वह प्लस की उसकी, उसका, उसका बेटा, அவனுடைய மகன், அவளுடைய மகன், உஸ்கே பேட்டே, அவனுடைய மகன்கள், அவளுடைய மகன்கள், உஸ்கி பேட்டி, அவனுடைய மகள், உஸ்கி பேட்டியா, அவளுடைய மகன்கள், இந்த மாதிரி வரும். இதே மாதிரி ஏ பிளஸ் கா, ஏனா இவர்கள்னு சொல்லிருக்கோம். ஏ பிளஸ் கா, ஏ பிளஸ் கே, ஏ பிளஸ் கி, ஏ பிளஸ் கா இன்கா, ஏ பிளஸ் கே இன்கே, ஏ பிளஸ் கி இன்கி, இன்கா, இன்கே, இன்கி, அதாவது இவருடைய, இவர்களுடைய, இது ரெண்டுமே வரும். இன்கா பேட்டா, இவருடைய பையன், இன்கே பேட்டே, இவருடைய பையன்கள், இன்கி பேட்டி, இவருடைய பெண், பேட்டியா பெண்கள். அதே மாதிரி இவர்களுடைய, இவங்க ரெண்டு பேரோட பையன், இவங்க ரெண்டு பேருடைய பையன்கள், இன்கே பேட்டே, அந்த மாதிரியும் வரும். இன்கா பேட்டா, இன்கே பேட்டே, இன்கி பேட்டி, இன்கி பேட்டியா. அதே மாதிரி வேணா அவர்கள்னு சொல்லியிருக்கோம். அவர்கள், அவர், வே பிளஸ் கா உன்கா, வே பிளஸ் கே உன்கே, வே பிளஸ் கி உன்கி. இப்ப உன்கா, உன்கே, உன்கி, அவருடைய பையன், உன்கா பேட்டா, உன்கே பேட்டே, அவருடைய பையன்கள், உன்கி பேட்டி, அவருடைய மகள், உன்கி பேட்டியா, அவருடைய மகள்கள். அதே மாதிரி அவர்களுடைய இது வரும். கோன், கோன்னா யாருன்னு சொல்லிருக்கோம். கோன்னா யாரு, கோன் பிளஸ் கா, கோன் பிளஸ் கே, கோன் பிளஸ் கி, கோன் பிளஸ் கா கிஸ்கா, யாருடைய, இவன் யாருடைய பையன், கிஸ்கா பேட்டா, கிஸ்கே பேட்டே, இது யாருடைய பையன்க, கிஸ்கி பேட்டி, யாருடைய மகள், கிஸ்கி பேட்டியா, யாருடைய மகள்கள், கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி. அப்புறம் வஹு பிளஸ் கோ, நம்ம கோனா என்ன மீனிங் சொன்னோம், ஐ இக்கு, அந்த மாதிரி ரெண்டு மீனிங் சொன்னோம். வஹு பிளஸ் கோ உசே ஆகும், அதை எடுத்து அவன் கிட்ட கொடு, அதை கொடு, அதையும் வரும் மீனிங். அவனைன்றதுக்கும் உசேதான் வரும். யஹு பிளஸ் கோ இதை, இவனை, அதை அவனை, இதை இவனை. அதே மாதிரி மைன் பிளஸ் கோ, மைன் பிளஸ் கோ, இப்ப நான் என்னுடையன்னு பார்த்தோம். மைன் பிளஸ் கா, மைன் பிளஸ் கே, மைன் பிளஸ் கி, மேரா, மேரே, மேரின்னு பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு, என்னை அப்படின்னா எப்படி சொல்லணும்னா மைன் பிளஸ் கோ முஜே ஆகும். முஜேனா என்னை, எனக்கு, முஜ்கோ எனக்கு, முஜே, முஜேனும் போடலாம், முஜ்கோனும் போடலாம். என்னை, எனக்கு, ரெண்டு மீனிங் வரும். திரும்பவும் சொல்றேன். ஏ பிளஸ் கா, கே, கி, இன்கா, இன்கே, இன்கி, இவருடைய, இவர்களுடைய. வே பிளஸ் கா, வே பிளஸ் கே, வே பிளஸ் கி, உன்கா, உன்கே, உன்கி, அவருடைய, அவர்களுடைய. கோன் பிளஸ் கா பிளஸ் கே பிளஸ் கி, கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி, யாருடைய. வஹு பிளஸ் கோ உசே, அதை அவனை. வஹு யஹு பிளஸ் கோ இசே, இதை இவனை. மைன் பிளஸ் கோ முஜே, முஜ்கோ என்னை, எனக்கு.